நகைச்சுவை நடிகர் திரு தேங்காய் சீனிவாசன் அவர்கள் பொன்மனச்செம்மல் திரு எம்ஜிஆரை பற்றி 1977 அதாவது இன்னையிலிருந்து 49 வருடங்களுக்கு முன்பாக பொம்மை இதழுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் எம்ஜிஆரை பற்றியும் அவருடன் ரொம்ப நெருங்கி பழகிய தருணங்களில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள், அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் கிட்ட இருந்த அரிதான குணங்களை பற்றியும் அவர் எவ்வளவு பெரிய வெற்றியாளராக மாறுறதுக்கு கடைபிடித்த பழக்க வழக்கங்கள் பற்றியும் ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த பொம்மை இதழுக்கு அவர் எழுதிய கட்டுரையை அப்படியே நான் காணொலியாக தருகிறேன். ஐயோ போதும், அதுக்கு மேல தாழ மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமும் வராது, நிம்மதியும் இருக்காது. சரி, மக்கள் திலகத்துடன் நெருங்கி பழகி கொண்டிருப்பவர்கள ஒருவர் நகைச்சுவை நடிகர் திரு தேங்காய் சீனிவாசன். இந்த கட்டுரையுடன் அவர் மிக பத்திரமாக பாதுகாத்து வரும் புகைப்படத்தையும் வெளியிட தந்திருக்கிறார். தேங்காய் சீனிவாசன் புதுமுனை புகு நாளன்று திரு எம்ஜிஆர் அவர்கள் நேரில் வந்து வாழ்த்தியிருக்கிறார். அப்போது எடுத்த படம் இது. திரு எம்ஜிஆர் அவருடன் தேங்காய் சீனிவாசன், திருமதி லட்சுமி சீனிவாசன் ஆகியோர் இருக்கிற படம் தான் இது. சரி, கட்டுரைக்குள்ள போகலாம். கோடிக்கணக்கான மக்களின் பேரன்பை பெற்றிருப்பவர் மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்கள். எல்லா துறைகளிலும் என் வழிகாட்டியாக விளங்கும் ஆசான் அவர். சர்வ சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய இணையற்ற திரைப்பட நட்சத்திரமாக உயர்ந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏழையாக இருந்தவர் இன்று ஆயிரமாக தான தர்மம் செய்யும் வள்ளலாக இருப்பவர். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று வருகிறவர் திரு எம்ஜிஆர். இந்த உன்னத நிலைக்கு அவர் வந்திருப்பதற்கு அவரிடம் உள்ள வெற்றி ரகசியங்கள் என்னென்ன என்று கூறப்போகிறேன். அவரிடம் உள்ள வெற்றி ரகசியங்களை வெளியிட்டு அவர் பெற்ற புகழையும் வெற்றியையும் அவருடைய சாதனைகளையும் எதிர்காலத்தில் பல இளைஞர்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டியதே இதை எழுதுகிறேன். கதிரவன் உதிக்கும் முன்னால் அதிகாலையிலேயே எழுந்து விடும் பழக்கம் கொண்டவர் எம்ஜிஆர். முன் நேரத்தில் படுக்கைக்கு சென்று முன் நேரத்தில் எழுபவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பதை விளக்கும் ஒரு ஆங்கில பழமொழி இப்போது நினைவுக்கு வருகிறது. தினம்தோறும் காலையில் உடற்பயிற்சி செய்வார். உடல் நலத்தில் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருப்பவர். தன்னை போல மற்றவர்களையும், அதாவது குறிப்பாக நடிக நண்பர்களையும் உடலை கவனிக்க சொல்வார். உடற்பயிற்சியை வற்புறுத்துவார். நடிகனுக்கு உடல் ஆரோக்கியமும் கட்டழகும் ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறியிருக்கிறார். மக்கள் திலகம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு திருப்பதி, பழனி, மருதமலை ஆகிய கோயில்களுக்கு சென்று வழிபட்டவர். ஆனால் இப்போது அவர் கோயில்களுக்கு போவது கிடையாது. தாயின் உருவத்தையே அவர் தெய்வங்களுக்கு மேலாக மதித்து வணங்கி வருகிறார். பூஜை அறை என்று அவர் வீட்டில் தனியே ஒன்று கிடையாது. அவர் வழிபாடு நிகழ்த்தும் இடத்தில் தாய் தந்தையர் உருவப்படங்கள் இருக்கின்றன. மற்றும் காந்தியடிகள் படத்தையும் பார்க்கலாம். புத்தர், இயேசு ஆகியோர் படங்களையும் பார்க்கலாம். மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கிய தலைவர்களின் படங்கள், அண்ணாவின் பெரிய திருவுருவப்படம், இவற்றையே அவரது தோட்டத்தில் அமைந்த வீட்டில் ஒரு தனி பகுதியில் காணக்கூடியவை. காலை 7 மணியாகிவிட்டால் அவரை தேடி திரைப்பட தொழில்துறையை சேர்ந்தவர்கள், சமூக அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அனைவரிடமும் அவரவர்கள் பிரச்சனை குறைகளை கேட்டறிவார். முக்கிய விஷயங்களை சற்று நேரமானாலும் மனம் விட்டு விவாதிப்பார். அனைத்தையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்து கொண்டு படப்பிடிப்பு நாளில் ஸ்டூடியோவுக்கும், படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் தனது ஆற்காடு முதலியார் சாலை அலுவலகத்துக்கும் வந்து விடுவார். மதியம் 1 ஆகிவிட்டால் குறித்த நேரத்தில் உணவு உட்கொள்ளும் வழக்கம் தவறாது. கமகமவன மனங்கமலும் அவர் வீட்டு சாப்பாடு பக்குவமாக ருசியாக இருக்கும். எம்ஜிஆர் தனியாக சாப்பிட்டு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. 4 பேர் அவருடன் சாப்பிட உட்கார்ந்தால்தான் அவருக்கே சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சில சமயம் நான் கூட அமர்ந்து சாப்பிட்டிருக்கிறேன். அசைவ தயாரிப்பு இருந்துவிடில் அருகில் அமர்ந்தவர்களுக்கு அது பிடித்தமாகவும் இருந்தால் தனக்கு வைக்க சொல்லாமல் மற்றவர்களுக்கு பரிமாற சொல்லி விடுவார். சில ஐட்டங்களை எனக்கு அப்படி பரிமாற சொல்லி திணற வைத்திருக்கிறார். மக்கள் திலகம் எங்கு சென்றாலும் அவருடன் ஒருவர் ஒரு தோல் பெட்டியை எடுத்துக்கொண்டே வருவார்.
அந்த பெட்டியை வைத்திருப்பவர் அவரது பெரும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். உதவி செய்ய வேண்டிய தகுந்த நபருக்கு தக்க நேரத்தில் அந்த பெட்டியை கொண்டு வர சொல்லி திறப்பார். புத்தம் புதிய கரன்சி நோட்டுகள் இருக்கும். தனது கையால் அவர் அள்ளி தந்திருக்கும் காட்சியை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். அந்த விஐபி தோல்பேட்டிலிருந்து வரும் தொகை பெறுபவரின் கோரிக்கையை பொறுத்து இருக்கும். திருமணம், மருத்துவ உதவி, பள்ளிக்கூட சம்பளம், கடன் தொல்லை, சாப்பாட்டுக்கு செலவு, இப்படிப்பட்ட முக்கிய காரணங்களுக்காகவே உதவி கேட்டு வந்திருப்பார்கள். முகம் மலர வாரி வழங்குவார் எம்ஜிஆர். அப்படி தரும் மனம் படைத்தவர்களை காண்பது அரிதல்லவா? அவர் படிக்க மிக உயரிய நூல்களை வாங்கி வைத்திருக்கிறார். அந்த நூல் நிலையம் ஒரு அறிவு களஞ்சியம் என்றே சொல்லலாம். எல்லா துறைகளை பற்றியும் அறிஞர்கள் எழுதிய நூல்கள். தனக்கு படிக்க நேரம் கிடைக்கும் காலத்தை அவர் இந்த புத்தக நிலையத்தில் கழிக்கிறார். சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் இருக்கலாம் என்று நான் மதிப்பிடுகிறேன். உத்தேசமாக தமிழ் பட நட்சத்திரங்களில் இந்த அளவு பணம் செலவு செய்து நூல் நிலையம் வைத்திருக்கும் வேறு நடிகர்கள் யாரும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஒரு முறை சந்தித்து பேசிவிட்டால் அந்த நபரை எம்ஜிஆர் மறக்கவே மாட்டார். அபார ஞாபக சக்தி படைத்தவர். அவரிடம் உள்ள அதிசய ஆற்றல் பலவற்றில் இதுவும் ஒன்று. இன்னாரை இன்ன இடத்தில் பார்த்திருக்கிறோம் என்பதை சரியாக சொல்லிவிடுவார். தனக்கு ஒரு சிறிய உதவி செய்தவர்களை கூட இவர் என்றுமே மறக்க மாட்டார். செய்நன்றி அறியும் தகைமையாளர். அரசியல் கூட்டத்துக்கு வெளியூர் வருகையில் வழியில் இவரை நிறுத்தி மாலை அணிவித்தால் அந்த ஊர், அது குக்கிராமமாக இருந்தாலும் பெயரை மாலையிட்ட நபரை மறக்காமல் நினைவு கூறுவார். அப்படி பல நிகழ்ச்சிகள் நினைவில் பதிந்துள்ளன. அவருடன் உடன்பிறவா தம்பியாக சொல்கிறேன். அரசியல் வாழ்வில்தான் அவர் புகழ் பெற முடியுமா? அவர் என்ன புகழ் இல்லாதவரா? காந்தியத்தை சேர்ந்தவர் எம்ஜிஆர். ஒரு காலத்தில் தெய்வ வழிபாட்டு நம்பிக்கையுடன் இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரை சமூக சேவைக்கும் மக்கள் தொண்டுக்கும் அவருடைய இதயத்தை கடனாக வாங்கி கொண்டவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கர்ணன் குண்டலத்தை போர்க்களத்தில் கலற்றி கொடுத்தது போல தன் இதயத்தை அண்ணாவிடம் ஒப்படைத்தார். அண்ணாவும் அதை மதித்து தன்னுடைய கழகத்துக்கு மாபெரும் தூணாக எம்ஜிஆர் அவர்களை நிறுத்தி வைத்திருந்தார். எம்ஜிஆர் ஆசைப்பட்டு இருந்தால் கழகம் வென்று கட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆரையே முதல்வராக ஆக்கியிருப்பார். ஆனால் மக்கள் தகம் பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் ஆசைப்பட்டு பலவீனம் ஆகாதவர். எனக்கு தொண்டு ஒன்று போதுமே, தொண்டனாகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். உங்கள் முகத்தை காட்டினால் போதும், இந்த இயக்கம் வென்றுவிடும் என்று அண்ணா மேடையில் இப்படி முழங்கியிருக்கிறார். இது தமிழகம் அறிந்த உண்மையாகும். அப்படிப்பட்டவர், நாணயத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்டவர், அகம்பாவம் இல்லாதவர், அடக்கமானவர், ஒப்பற்ற பெருமை படைத்த திரு எம்ஜிஆர் அவர்களை நியாயத்தை கூறியதற்காக, நேர்மையை எடுத்து உரைத்ததற்காக அவரை மிக சாமானியமாக நினைத்து தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறிந்த காரணத்தால் தொண்டனாக இருந்த எம்ஜிஆர் ஒப்பற்ற தலைவராக, உலகம் போற்றும் தலைவராக வளர்ந்து விட்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் நாளைய முதலமைச்சர் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசை அவருக்கு இருக்கிறதா என்று என் இதயத்தில் தோன்ற, அதையே ஒரு நாள் அவரிடம் பேசுகையில் கேட்டும் விட்டேன். நீங்க தான் முதலமைச்சர் என்று கூறுகிறார்களே, என்ன சொல்கிறீர்கள் என்று. உறுதி உள்ளத்தில் இருந்தாலும் தகுதி மக்களிடத்தில் தான் இருக்கிறது என்று குறிப்பிட்டார் அவர். நான் முதல்வராக வருவதை விட என் இயக்கத்திற்கு ஓட்டளிக்கும் மக்களை முதல்வராகவே நினைக்கிறேன் என்றும் சொன்னார் எம்ஜிஆர். இப்படிப்பட்ட அரசியல்வாதியை, ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள தலைவரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் என்ன மதி மறந்தவர்களா? மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பல்லவா? கோடிக்கணக்கான ஏழை மக்களின் இதயங்களில் இதய கனியாக உழைக்கும் கரங்களுடன் நம்பிக்கையுடன் ஊருக்கு உழைப்பவரை நான் இன்று போல் என்றும் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு வரும் காலம் பெரும் வெற்றியாகவும் பொற்காலமாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.